ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ஆஃப் குருஷேப்படு மூலியமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட சில காரியங்களை பேச போகிறார். கவனியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்துல நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்மளை படைத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம பயந்து நடுங்கி கீழ்ப்படிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவராகிய தேவன் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அநேகருக்கு கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் மனம் போன போக்களை வாழ்கிறதுனால்தான் அநேக குடும்பத்துல நன்மைகளை அனுபவிக்க வேண்டிய பிள்ளைகள் தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்களாய் வாழ்வீர்கள் என்று சொன்னா இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேதத்துல ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல 13ஆவது வசனம் இப்படியாய் சொல்கிறது. அந்த வசனம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் பொருட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுவது என்று சொன்னால் என்ன? தீமையை நாம் வெறுக்க வேண்டும். தீமையான பாதை, தீமையான வழிகள், தீமையான காரியங்கள், அதை நாம் வெறுத்து அதன் மேல பிரியப்படாமல் அதற்கு இடம் கொடாமல் நம்ம வாழ்வது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்துக்கு ஏதுவான ஒரு அறிகுறியாக அது காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில தீய வழியில போகாமல் இருந்து நல்ல வழியை கடைபிடிச்சு கடவுளுக்கு அஞ்சி நம்ம வாழ்கிறோமே, அதுதான் நம்மளை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பயம். பிரியமானது, அதுதான் உங்க வாழ்க்கையில தீய வழி என்று சொல்லி தெரியும் போது அந்த வழியில நீங்க போகாதீங்க. அப்படி போனா அப்போதைக்கு நன்மையாக தெரியும், அப்போதைக்கு அது ஆனந்தமா தெரியும். ஆனா பின்னாடி அதனுடைய விளைவு மோசமாய் காணப்படும். அதனால தீய வழிக்கு நாங்கள் போகாமல் நல்வழிகள் நடப்பதே கடவுளுக்கு பயப்படுகிற பயம். 2வது நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் பாடுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிதானமாய் நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சோதரம் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நம்ம நிதானிக்க வேண்டும். நிதானிச்சு பொறுமையாக நம்ம சோத்திரம் இருந்து அது எதனால் பிரச்சனை வந்தது என்று சொல்லி நம்ம நிதானிக்க வேண்டும். அநேக நேரத்துல அந்த நிதானத்தை நம்ம தவறு விட்டு விடுகிறோம். நிதானிக்காம உடனே கோவப்பட்டு உடனே எரிச்சல் பட்டு உடனே ஏதாவது பொருளை தூக்கி அடிச்சு ஏதாவது கலவரம் பண்ணி ஒரு மன சமாதானம் இல்லாமையே நம்ம போக பண்ணிடணும். பிரியமானவர்களே, எந்த சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்தாலும் நீங்க முதலாவது நிதானிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது நல்லதா தீயதா என்று சொல்லி நல்லா விளங்கும். நீங்க நிதானித்து நடக்கிறீங்கன்னா ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். இயேசு கிறிஸ்து கூட எத்தனையோ காரியத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப நிதானமா நடப்பார், நிதானமா பேசுவார், நிதானமா செயல்படுவார். அதனாலதான் 33 வருஷம் ஒரு வெற்றியான ஊழியத்தை இயேசு கிறிஸ்துவால செய்ய முடிந்தது. எல்லாவற்றையும் வெற்றி பெற முடிந்தது இயேசு கிறிஸ்து. அதனால பிரியமானவர்களே, நிதானமாய் நடப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 3வது லேவியராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல 32வது வசனம் இருக்குது, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து. அப்படியானால் 3வது நம்முடைய வாழ்க்கையில பிறரை கனம் பண்ண வேண்டும்.
நீங்கள் கனம் பண்றீங்களே, பெரியவங்க, சிறியவங்க, வயசானவங்க, நடுத்தர வயது உள்ளவங்க, யாரா இருந்தாலும் சரி, அவங்க வயதிற்கு ஏற்ற நீங்க ஒரு மரியாதை கொடுத்து நடக்கிறீங்க அப்படின்னா, அவங்க வயதிற்கு ஏற்றார் போல நீங்க பேசுறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு நிதானமா கடவுளுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையில இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். சிலர் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. பெரியவங்கள கூட ஏடாகூடமா பேசுவாங்க. ஒரு மாதிரி அவதூறா பேசுவாங்க. அவங்களுக்கு தெய்வ பயம் இல்லை என்று சொல்லிதான் அர்த்தம். அதனால நிதானமாய் நடக்கும்போது கடவுளுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள காணப்படும். 3வது பார்த்தீங்கன்னா, நரைத்தவனுக்கு முன்பாக பெரியவர்களை நம்ம கனம் பண்ணி அவங்களுக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை நம்ம செலுத்தி ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோம் என்று சொன்னா இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. சும்மா நான் கட்டி நான் கடவுளுக்கு பயப்படுறேன், கடவுளுக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு இந்த 3 காரியத்தை நம்ம கடைபிடிக்கலைன்னா நமக்கு ஒரு பயனும் கிடையாது. அதனால் பிரியமானவர்களே, நம்ம கடவுளுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கடவுள் விரும்பாத வழியில போகாமல் பரிசுத்தமாய் ஜீவிப்போம். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த வேலைக்காக நன்றியோடு கூட சோதரிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னீங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தீமையை வெறுப்பார்கள் என்றும், ஆண்டவரை நிதானமாய் நடப்பார்கள் என்றும், பிறரை கனம் பண்ணுவார்கள் என்றும் வேதம் சொல்லுது ராஜா. அப்படியாக இந்த காரியங்களை செய்து கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தோடு இதை கேட்கிற ஜனங்கள் வாழ்வார்களாக என்று சொல்லி வாழ்த்தி என் தகப்பன் இயேசு நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.